இந்த போர் தொடங்குனதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க சார். ஒண்ணு மதம் சார்ந்த பிரச்சனைங்கிறாங்க. ஈரானுடைய வளம் சார்ந்தது, அதிகாரம் சார்ந்தது அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் அதிகாரத்துக்காக இத நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. என்னதான் உண்மையான காரணம்? இஸ்ரேல் வந்து ஒரு தன் நாட்டை விரிவுபடுத்தணுன்ற ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனையை தான் நான் பார்க்குறேன். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கண்ட்ரி ஏரியாவை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இஸ்ரேல்ன்ற நாடே கிடையாது. அந்த இஸ்ரேல் நாடை வந்து 1948 யுனைடெட் நேஷன்ஸு பிரித்து கொடுத்து அந்த பகுதி கொடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய பெரிய லார்ஜ் ஏரியா வந்து பாலஸ்தீனம். இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் மோர் தென் 50% இஸ்ரேல் வசம் வந்துவிட்டது. அப்போ அதிகாரத்தை விரிவுபடுத்தி, எல்லைகளை விரிவுபடுத்தி, நாட்டை பிடிப்பதில் வந்து நாட்டை வந்து பிடித்து மக்களை கொன்று வைத்து இவ்வளவு துரோகச் செயல்களையும் இவ்வளவு அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பண்ண இஸ்ரேல் டெரரிஸ்டாக தன் நாட்டை இழந்து தன் நாட்டை காப்பதற்காக போராடக்கூடிய ஹமாஸு, ஹிஸ்புல்லா, ஈராக்கி மிலிட்டன்ஸு இவங்கெல்லாம் வந்து டெரரிஸ்டா. அந்த நாட்டில் அவங்க போராளிகள், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அவங்க டெரரிஸ்ட். அந்த நாட்டில் ஈரானில் இருக்கக்கூடிய மற்ற பாலஸ்தீனத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் டெரரிஸ்ட். இப்போ யார் பார்க்குறாங்கன்ற பார்வை ஒருத்தன் இருக்குது. அப்போ இஸ்ரேலுடைய அடங்கா பசி, இஸ்ரேல் ஒரு பேஸாக இருக்கணும் அந்த ஏரியாவில் மிடில் ஈஸ்ட்டில் போகிறதுக்கு என்ற அமெரிக்காவின் திட்டம். அமெரிக்காவின் அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தையும் கொள்ளையடிக்கணும். அதுக்கு தடையாக இருக்கிறது ஈரான் மட்டுமே.